தலைவரே இல்ல, செயல் தலைவர் தான் அப்படின்னு சமீபத்துல திரு அன்புமணி ராமதாஸ ப்ரமோட் செஞ்சிருந்தாரு இல்லையா? பாமகவுடைய நிறுவன தலைவரான திரு ராமதாஸ். அதை ஒட்டி அப்பா, மகன் 2 பேருக்கு இடையில பெரிய விரிசலே ஏற்பட்டிருந்தது. பரபரப்பு கிளம்புனது. பாமகக்குள்ளார புயல் வீசியது. இந்த நிலையில தான் நம்முடைய சமூகத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சி பாமக தாங்க. நீங்க வலுவா இருந்தாதான் மாற்று கட்சியினர்கிட்டயும் நமக்கான ஒரு அங்கீகாரமும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். உங்க குடும்பத்துக்குள்ளாரே பிளவு உண்டானா அது சமூகத்தையும் கடுமையாக பாதிக்கும். அதனால அந்த மன வருத்தங்கள்லாம் மறந்துட்டு 2 பேருமே சுமூகமாக பயணிச்சா கட்சிக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவரான ரட்சக புள்ளி சமரசமும் பேசியிருக்காருங்க. அதே நேரத்துல சமுதாயம் சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. இதுக்குதான் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அன்புமணி ஏற்றுக்கொண்டா அவரிடமே தலைவர் பதவியை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, திரும்ப கொடுப்பது குறித்து யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலை தட்டி விட்டுருக்காரு பெரியவர் அப்படின்னு தைலாபுரம் வட்டாரத்திலிருந்து தகவலுங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் வன்னியர் சங்க மாநாடு மே 11ஆம் தேதி நடக்க இருக்கு இல்லையா? அந்த மாநாட்டுக்கான தலைவராக திரு அன்புமணியும் நியமிச்சிருக்காரு ராமதாஸ். சோ பெரியவர் அவர் பங்குக்கு இறங்கி வந்துட்டாரு. இனி முரண்டு பிடிக்காம சின்னவரும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாமே அப்படின்னும் நடுநிலை அந்த சமரசத்துக்கு முயற்சி பண்றவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் பாமகக்குள்ளார அந்த புயல் ஓயுமான்னு.